அந்த வீணா போனவன் கையில அந்த தாலி மாட்டணும். இப்ப நான் என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல எனக்கு. அவன் அடுத்தது என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு யோசிக்கவே முடியல என்னால. அப்படியே என் மண்டை குடையுது. ஸ்வேதா, நீ கவலைப்படாத ஸ்வேதா. நீ பயங்கர பிரில்லியன்ட். எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அந்த அண்ணாமலை ஏதோ பிளான் பண்றான்னு நீ கண்டுபிடிச்சு அத நீ சமாளிச்ச பாரு. நான் மிரண்டு போயிட்டேன். ஆனா நீ அத முகத்துல எந்த சலனமும் இல்லாம செஞ்ச பாரு. அதுவும் எந்த அளவுக்குங்கிற. தப்பே செய்யாதவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அப்படிலாம் நடந்துக்கிட்ட. உனக்கெல்லாம் நடிப்புல ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். உன்னை புகழ்ந்து தானே பேசுனேன். என்னையே அறையிற இப்படி வலி தாங்கல ஸ்வேதா. அறிஞ்சதோட விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. நீ பண்ணதுக்கு அப்படியே கழுத்து விரிச்சு கொல்லணுண்டி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன பாராட்ட வேற செய்றியோ? நான் என்னடி தப்பு பண்ண? ஒரு தப்பு பண்ணா பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். பல தப்பு பண்ணிட்ட நீ. ஏற்கனவே அந்த சீட்டை தொலைச்சு கரெக்டா மாமா கையில கிடைக்கிற மாதிரி பண்ணிட்ட. இப்போ என்னடானா அந்த போலி தாலி யார் கையில கிடைக்க கூடாதோ அவன் கையில கிடைக்கிற மாதிரி தொலைச்சிட்ட. அது எப்படி தப்புகளை ரொம்ப சரியா பண்ற? தொலைக்கிறது கூட திட்டம் போட்டு யார் கையில கிடைக்க கூடாதோ அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி தொலைச்சிருக்க. நீலாம் ஃப்ரெண்டா? நீ என் ஃப்ரெண்டாடி? நீலாம் ஃப்ரெண்டா? சொல்லு, உன்னை ஃப்ரெண்ட் சொல்லக்கே வெட்கப்படுறேன்டி. போய் சொல்ல. எப்ப பாரு எனக்கு கொல்லவே பாக்குறடி. போடு. நாம செஞ்சது போலியான தாலின்னு அந்த அண்ணாமலைக்கு தெரிஞ்சுதான் முத்தரச மாமா கிட்ட என்ன மாட்டி விட ட்ரை பண்ணிருக்கான். ஆனா கடைசியில ஏன் பின் வாங்கிட்டானு எனக்கு எதுவுமே புரியல. கண்டிப்பா இதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த தாலிய நாம எதுக்காக செஞ்சோன்னு தெரிஞ்சுக்க அவன் கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மாமா கிட்ட சொன்னா அந்த தாலியாலேயே நம்ம வாழ்க்கை மொத்தமா காலி ஆயிடும். என்ன ஸ்வேதா, சௌக்கியமா? எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்? அதான் சந்துக்குள்ள 2 லாரிக்கு நடுவில் மாட்டின ஆட்டோ மாதிரி என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். இந்த தாலி விஷயத்தை முத்தரசங்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல 2 அறம் வாங்கி தரலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ இதுல எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கேன்னு. ஆனா முத்தரசனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது ஸ்வேதா. அவ்வளவுதான், நீ காலி. பின்னாடி இருந்து குழி பறிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேயில்ல. ஆனா நீ என்னன்னா உனக்கு முன்னாடி நீயே ஒரு குழியை பறிச்சுட்டு அதுக்குள்ள கையையும் காலையும் பரப்பிட்டு பெப்பரப்பேன்னு படுத்திருக்க. இந்த மண்ணு அள்ளி போட வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி. அந்த வேலையை நான் கரெக்டா செஞ்சிடறேன். வரட்டா? ஸ்வேதா, நீ இப்படி எல்லாம் நில குழஞ்சு ஃபீல் பண்ணாத. நாம ஏதாவது செஞ்சு சரி பண்ணிடலாம். எப்படி சரி பண்ணுவ? இந்த தாலி நீ செஞ்சதும் எதுக்காக செஞ்சங்கிறதும் அண்ணாமலையால கண்டே பிடிக்க முடியாது. ஏன் நிரூபிக்க கூட முடியாது. ஏன்னா இதுல சம்பந்தப்பட்ட நகை ஆசாரி ஆகட்டும், குருஜி ஆகட்டும், யாருமே வாய திறக்க மாட்டாங்க. ஏன்னா யாருன்னே அண்ணாமலைக்கு தெரியாது. ஏன் உங்க 2 பேர்ல யாரையாவது மிரட்டி கேட்டா சொல்லிட மாட்டீங்களா என்ன? கழுத்து அறுத்து போட்டா கூட உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் ஸ்வேதா. அப்ப சத்தியம் பண்ணு. என்ன ஸ்வேதா, எப்பவும் உன் கூட தான் இருக்கோம். நீ போடுற சாப்பாட்டை தான் நாங்க சாப்பிடுறோம். உன்னை போய் நாங்க காட்டி கொடுப்போமா? மாட்டவே மாட்டோம். இது சத்தியம். ஏய் வா, சத்தியம் பண்ணு. குட்.
ஒரு ரோட் ரோலர் சைக்கிள் ஓட்டுற அதிசயத்தை பார்த்தியா? பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினப்பா. முதல்ல கேர்ச்சிப்பை காட்டுங்க. ஒண்ணுமே கேட்கல, இப்ப சொல்லுங்க. அந்த ரோட் ரோலர் பார்த்தியா? உடம்பு குறைக்க சைக்கிள் ஓட்டுறான். உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டுட்டே ஓட்டினா உடம்பு குறையுமா? அண்ணே என்ன பண்ணலாம்? வேணா நம்ம சிப்ஸ் பாக்கெட்டை பிடிக்கிட்டு வந்து சாப்பிடலாமா? என்ன மாப்பிள்ள நீங்க? நம்ம எந்த வேலைக்காக வந்திருக்கோம்? சித்திரோட தாலி மாதிரி எதுக்கு டூப்ளிகேட் தாலி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க தானே அந்த ரோட் ரோலர் தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு கண்காணாத இடத்துல வச்சு டின்னு கட்டி கேட்கணும். புரியுதா? சரிண்ணே. அப்பதான் சொல்லுவா. பாஸ், எஸ். கண்காணாத இடத்துல வச்சு கேட்கறது சரி. இவளை தூக்கிட்டு போகணும்னு சொல்றீங்களே, அது நடக்கிற விஷயமா பாஸ்? இவளுக்கு கிரெயின் டிராகன் எல்லாம் வச்சு கடத்த வேண்டியது வரும் பாஸ். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப நான் என்ன செய்யணும் ஒரு சொல்லுங்க. ட்ரை சைக்கிளாச்சும் வச்சு கடத்தணும் பாஸ். ஓகே, முதல்ல நான் அந்த ரோட் ரோலர் கிட்ட போய் பேசுறேன். அவன் மசிஞ்சா சரி, மசியலன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே பாஸ். ம். நம்ம இது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ஓகே பாஸ். நீங்க ரெண்டு பேரும் பொருள்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ம் ம் ம். ஏன் நிறுத்துறீங்க? அது விட்டேன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அதை நீ சொல்லிட்டே வச்சுக்கோ, போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா டன்லப் டயர் மாதிரி வீங்கி இருக்கிற உடம்ப அங்கங்க பஞ்சர் பண்ணிடுவேன். என்ன கேட்க போறீங்க? ஸ்வேதா, இவரு ஸ்வேதா சித்ரா தாலி மாதிரி ஒரு டூப்ளிகேட் தாலி பண்ணிருக்கா. அது எதுக்காக பண்ணா? இதை சொல்லிட்டு நீ போயிட்டே இரு. சித்ராவோட தாலியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே. சீனிக் பண்ணா. சரி, அதை விடு. இது பாரு, தெரியாதுன்னு போய் சொல்லணும், அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். வேணா நான் இதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? தள்ளுங்க, சைக்கிள் ஓட்டி நான் உடம்பு குறைக்கணும். உடம்பு குறைக்கிற அழக பாரு. இவ்வளவு உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிள் ஓட்டினா உடம்பு குறையுமா? அறிவு கட்டவல. முதல்ல சைக்கிள் ஓட்ட இறங்கி பாரு, உன் வெயிட்டுக்கு வீல் பெண்டா இருக்கு. இறங்கி இறங்கடி. என்ன ஒரேடியா மிரட்டுறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாது. உங்ககிட்ட எல்லாம் இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். இரு. அண்ணாமலை, யார கூப்பிடுறீங்க? உங்க நானாவை கூப்பிடுறேன். நானாவா? வருவார் பாரு. நானா வரலையா? இவங்க வராங்க. அவர் அடுத்த பஸ்ல வராரு. இப்ப இவங்க வராங்க. அப்பா, கடலுக்குள்ள இருந்து எழுந்து வர காட்ஜில்லா மாதிரி வாயை திறக்கிறவாரு. இப்ப நீ கேட்க கூடாத ஒரே கேள்வி, நான் எங்கே இருக்கேன்? அதை தவிர நீ எது வேணா கேட்கலாம். எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்க? குட். நான் சொன்ன பேச்சை கேட்டு கரெக்டா கேட்டிருக்கேன். இதே மாதிரி நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, குளத்துல இருந்து எந்திரிச்சு போற நீர் யானை மாதிரி பளபளன்னு சேஃபா போயிடலாம். இல்ல அமாவாசையான ரோட்ல உடைப்பாங்களே டிஷ்னு திருஷ்டி பூசணிக்கா, அந்த மாதிரி செதறிடுவேன். என்ன விஷயம் கேட்க போறீங்க? கேக்குறேன், ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில சொல்லணும். என்ன விஷயம் கேட்க போறீங்க? அத முதல்ல சொல்லுங்க. நான் இப்ப அன்பு உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீ உண்மையான பதில சொல்லிட்டேன்னா உனக்கு பிரியாணி, மட்டன் வறுவல், மட்டன் சுக்கா எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். ஆனா முடியாதுன்னு மட்டும் சொன்ன என்ன வன்முறைய கையால வச்சிடாத. ஐயோ அம்மா, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அது இப்போ முகத்துல தெரியுதே பயம். அந்த பயத்தோடய நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உண்மையான பதில சொல்லிரு. நீங்க கேட்கறத சொல்லிட்டா எனக்கு பிரியாணி கொடுப்பீங்களா? அது நீ சொல்ற பதில பொறுத்து இருக்கு. இல்ல, நான் உண்மையதான் சொல்லுவேன். முதல்ல பிரியாணி கொடுங்க.
சைக்கிள் ஓட்டி ஓட்டி காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப பசிக்குது. அடி பாவி, இப்பதான் சைக்கிள் ஓட்ட ஓட்ட ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள பிரியாணி கேக்குறப்போ. மாப்பிள தம்பி, இது ஹெவி டியூட்டி கிரைண்டர், அப்படிதான் அரைச்சிட்டே இருக்கும். அதை விடுங்க பாய்ஸ். ஒண்ணுதானா? கொடுத்துருங்க, புடிங்கிருவா. ஐ. பாய்ஸ், ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்னாவது விட்டு வைப்பாங்கன்னு நினைச்சேன். 2 பிரியாணி 10 பிரியாணி வாங்கி கொடுத்துருந்தாலும் மிச்சம் வச்சிருக்க மாட்டா. உங்களுக்கு கிடைக்காது, நீங்க வெளில போய் சாப்பிட்டுருங்க. ஓகே பாஸ். ஓகே பாஸ். தண்ணி. தேங்க்யூ. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஃபினிஷிங் டச்சா ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சா நல்லா இருக்கும். நீயும் ஃபினிஷிங் டச்சா ஸ்வேதா எதுக்காக அந்த டூப்ளிகேட் தாலியை பண்ணான்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க 2 பேர்ல யாரையாவது மிரட்டி கேட்டா சொல்லிட மாட்டீங்களா என்ன? கழுத்து அறுத்து போட்டா கூட உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் ஸ்வேதா, இது சத்தியம். தாலியா? எந்த தாலி? ஏய், என்ன விளையாடுறியா? குத்துனான்னு வையே. இப்ப சாப்பிட்டியா பிரியாணி, அதை ஜீரணமாகறதுக்கு முன்னாடியே வெளியில எடுத்துருவேன். மரியாதை உண்மையை சொல்லு. சொல்றே, இல்லனா குத்திடுவேன். குத்துனா நான் கத்திருவேன். பாலை ஆனந்த விடன் ஜோக்கல சொல்லிட்டு. எங்க அப்பா அம்மா கூட நான் அடிச்சது இல்ல. எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து செல்லமா வளர்த்துருக்காங்க. ஏய், அது உடம்பு பார்த்தாலே தெரியுதே. ஸ்வேதா எதுக்காக டூப்ளிகேட் தாலி பண்ணான்னு கேட்டா உடம்புல ஹிஸ்டரியா சொல்லிட்டு இருக்க. மரியாதை உண்மையை சொல்லு. இல்ல என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, ஒண்ணு பண்ணிடாதீங்க. நான் அடி தாங்க மாட்டேன். நான் எதையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ஸ்வேதா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். பாத்தீங்கள, கத்தி சதக்குன்னு எப்படி அந்த டேபிள்ல குத்திச்சுன்னு. இதே கத்தி உடம்புல சதக்குன்னு குத்துனா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. உயிர் போயிரும். ஏய் ரோட் ரோலரு, நீ ஸ்வேதாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு பாக்குற. ஆனா உயிரே போயிருச்சுன்னு வச்சுக்கோ, உன் சத்தியம் மட்டும் இருக்கும், நீ இருக்க மாட்டேன். உண்மையை சொல்றியா? எனக்கு என் உயிர் தான் முக்கியம். நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம். என்ன, இன்னொரு பிரியாணி வேணுமா? பிரியாணி எல்லாம் வேண்டாம். ஸ்வேதா கிட்ட மட்டும் நான் தான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ உண்மையா சொல்லு. சித்ரக்காவோட தாலிய கட்டிக்கிட்டா அந்த தாலியில இருக்க தோஷத்தால தான் செத்துருமோங்கிற பயம் ஸ்வேதாக்கு வந்துருச்சு. அது முத்தரசன் மாமாக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சா. அதனாலதான் யாருக்கும் தெரியாம ஒரு நகாசாரி கிட்ட போயிட்டு சித்ராக்கா தாலி மாதிரியே ஒரு டூப்ளிகேட் தாலிய ரெடி பண்ணா. அது என்ன போய் வாங்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள வர சொன்னா. அத நான் எடுத்துட்டு வரும்போதுதான் ஒரு பாம்பு என்ன துரத்தி அது தொலைஞ்சு போச்சு. என் கையில அப்போ மாடலுக்கு கொடுத்த சித்ராக்கா தாலி மட்டும்தான் இருந்துச்சு. அத கட்டிக்கிட்டா எங்க செத்துருவோமோன்னு பயந்துதான் ஸ்வேதா கல்யாணத்தையே நிறுத்திட்டா. எப்பேற்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கா. சித்ராவோட தாலியை கட்டிக்கிட்டா செத்துருவோன்னு பயந்து ஒரு டூப்ளிகேட் தாலியை அதே மாதிரி பண்ணி முத்தரசனை நம்ப வச்சு
கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருக்கா. ஆனா அவ செய்ய நினைச்சது முடியாம போச்சு. அதனாலதான் தாலி எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதும் அவளே கல்யாணத்தை நிறுத்தியிருக்கா. சரியான கில்லாடிதா. இதை என் மாப்பிள்ளைகிட்ட நான் நிரூபிக்கணும்னா உன் உதவி கண்டிப்பா வேணும். சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சிடுறேன். ஆனா என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை தம்பி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், அதை செய்யுங்க. புரியுதா? பண்ணலாம், சொல்லுங்க. மாப்பிள்ளை வரட்டும், சொல்றேன். நடக்க போற கூத்துல ஸ்வேதாவோட முகத்துல டாரா கிளிய போகுது. பிளானு நக்கலா இவ்வளவு வேலை பார்த்திருக்கால, எல்லாத்தையும் முத்தரசங்கிட்ட சொல்ல போறேன். இங்க பாருங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால முத்து மாமா முதல்ல இறங்கி வந்து சாப்பிடட்டும். இல்லன்னா இத கேட்ட டென்ஷன்ல முத்து மாமா சாப்பிட மாட்டாரு. சாப்பிடவே மாட்டார். எங்க கவலை எங்களுக்கு, உன் கவலை உனக்கு. இப்ப நான் தான் பண்ணணுங்கிறேன். முத்து மாமா வந்து சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் வேணா சொல்லுங்க. நான் என்ன வேணா நான் சொல்றேன். உங்க முத்து மாமா தாராளமா சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நாங்க சொல்லிக்கிறோம். போதுமா? ஏதோ முட்டாய் கடம்பு அந்த மாதிரி. சாப்பாடு ரெடியா? ரெடி முத்து மாமா, வா. இல்ல மாப்பிள்ள, நீ போய் சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். போதும். மாமா கொஞ்சம் சாப்பாடு போதுமா? கரெக்டா ராகு காலம் வரப்போகுது. பயப்படாதீங்க மாப்பிள்ள, நமக்கு இல்ல, ஸ்வேதாக்கு. ஏய், எப்படா சாப்பிட போறா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்டா, சொல்லு. இந்த தாலி யாருது? சித்ராவோட தாலி. மாப்பிள்ளைன்னு சொன்னையும் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போய் அத்திவரதருக்கு பூஜை பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அதான் கொடுத்து அமிச்சேன். நீ எதுக்கு கையில் வச்சுட்டு இருக்கிற? நீ சொல்ற சித்ரா தாலி இது இல்ல. நீ சொன்ன சித்ராவோட தாலி இது. டேய், என்னடா ஒரே மாதிரி இருக்கு? உண்மை எப்படி ரெண்டு தாலியாச்சு? அதான்டா எனக்கும் தெரியல. தெரியலையா? ஏண்டா ரெண்டு தாலியை நீயே என் கையில கொடுத்து நீயே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிற? தெரியலன்னு தான்டா சொல்லணும். ஸ்வேதா ஏதோ ஒரு நகாசாரி கிட்ட கொடுத்து சித்ரா தாலி மாதிரி ஒரு டூப்ளிகேட் தாலியா பண்ணியிருக்கா. எதுக்கு பண்ணியிருக்கான்னு யாருக்கு தெரியும்? நீ வேணா அவளை கூப்பிட்டு கேளு ஏன் பண்ணான்னு. ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன மாமா? கீழே வா. இதோ வரேன்.